முதலாவது போட்டி பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்றது. ஆர்சிபி கேப்டன் ஃபாஃப் டு பிளெசிஸ் டாஸ் ஜெயிக்க ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். தொடர்ந்து பஞ்சாப் கிங்ஸ் அணியின் தலைவர் ஷிகர் தவான் தலைமையில் அந்த அணி பேட்டிங்கை துவங்கிய நிலையில் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ஷிகர் தவானோடு இங்கிலாந்து வீரர் ஜானி பேர்ஸ்டோ ஆட்டத்தை துவக்க 3வது ஓவரில் ஜானி பேர்ஸ்டோ முகமது சிராஜ் பந்து வீச்சில் 8 ரன்னுக்கு அவுட் ஆனார். இதனைத் தொடர்ந்து ஆட வந்த இம்பாக்ட் பிளேயர் பிரப் சிம்ரன் சிங் 17 பந்தில் 22 ரன்கள் எடுத்து 9வது ஓவரில் மேக்ஸ்வெல் சூழலில் ஆட்டமிழந்தார். அதன்பின் லியாம் லிவிங்ஸ்டன் 12வது ஓவரில் அல்சாரி ஜோசப் பந்து வீச்சில் 17 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். நன்றாக ஆடிக்கொண்டிருந்த பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ஷிகர் தவான் 37 பந்துகளில் 45 ரன்கள் எடுத்து மேக்ஸ்வெல் சூழலில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து கடந்த ஆட்டத்தின் ஆட்டநாயகன் சாம் கரன் 18வது ஓவரில் 17 பந்தில் 23 ரன்னுக்கு யாஷ் தயால் பந்து வீச்சில் ஆட்டமிழக்க 19வது ஓவரில் ஜிதேஷ் சர்மா 20 பந்தில் 27 ரன்கள் எடுத்து முகமது சிராஜ் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். சஷாங்க் சிங் 8 பந்தில் 21 ரன்களுடனும் ஹர்ப்ரீத் பிரார் 2 ரன்களிலும் ஆட்டமிழக்காமல் இருக்க பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் எடுத்தது. ஆர்சிபி சார்பில் முகமது சிராஜ் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து உள்ளூர் மைதானத்தில் 177 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு ஆர்சிபி கேப்டன் ஃபாஃப் டு பிளெசிஸ் கிங் கோலி ஜோடி ஆட்டத்தை துவக்கியது. ஆட்டத்தின் 3வது ஓவரில் கேப்டன் ஃபாஃப் டு பிளெசிஸ் 3 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் ரபாடா பந்து வீச்சிலும் 5வது ஓவரில் கேமரன் கிரீன் 3 ரன்னுக்கு ரபாடா பந்து வீச்சிலும் ஆட்டமிழந்தனர். அடித்து ஆடிய கோலியுடன் ரஜத் பட்டிதார் ஜோடி சேர்ந்து அவர் 18 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் 11வது ஓவரில் ஹர்ப்ரீத் பிரார் பந்து வீச்சில் போல்ட் ஆனார். இதனைத் தொடர்ந்து அதிரடி ஆட்டக்காரர் மேக்ஸ்வெல் 13வது ஓவரில் ஹர்ப்ரீத் பிரார் சூழலில் 3 ரன்னுக்கு போல்டாக சிறப்பாக ஆடி இதுவரை T20 ஆட்டத்தில் 100வது 50 ரன்களை அடித்த விராட் கோலி 49 பந்தில் 77 ரன்களை குவித்த நிலையில் ஹர்ஷத் பட்டேல் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். அவரைத் தொடர்ந்து அனுஜ் ராவத் சாம் கரன் பந்து வீச்சில் 17வது ஓவரில் 11 ரன்களை எடுத்து ஆட்டமிழக்க ஆட்டம் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அணியின் பக்கம் திரும்பியது. அப்போது களமிறங்கிய தமிழக மூத்த வீரர் தினேஷ் கார்த்திக் 10 பந்தில் 2 சிக்சர்கள் 3 4கள் என 28 ரன்கள் குவிக்க மஹிபால் ரோம்ரார் 8 பந்தில் 17 ரன்கள் எடுக்க 19.2 ஓவரில் ஆர்சிபி அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன்கள் எடுத்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. ஆட்ட நாயகராக 77 ரன்கள் எடுத்ததோடு 2 கேட்சுகளை பிடித்த விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டார்.